Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. I hope you guys are doing well and being safe. Right. So, yes. நாம இன்னைக்கு டே 3ல மேர்ன் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ்ல இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வரப்போற 1.5 மாசத்துக்குள்ள ஃபுல் ஸ்டாக்கும் நாம கம்ப்ளீட் பண்றதுக்கான விஷயத்துல தான் போய்கிட்டு இருக்கோம். அதன்படி முதலாவது டேயில இருந்து என்வரான்மெண்ட் செட்டப்ல இருந்து நேற்று நாம பார்த்த விஷயங்கள் கம்போனன்ட்ஸ் கன்செப்டுகள்ல இருந்து தென் நாம இப்போ இன்றைக்கு சிஎஸ்எஸ் இந்த இமேஜஸ் கன்செப்ட் வரைக்கும் வந்திருக்கோம். ரைட். இனிமே இந்த சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வீடியோஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நடக்க போற வாரக்கிழமையில நடக்க போற எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு நார்மலாவே என்ன செய்யும், அடுத்தடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள வீடியோஸ் அப்லோட் ஆகும். ரைட். ஸோ மோஸ்ட்லி கணக்கு பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வீடியோஸ் தான் பாக்குறீங்க, லைவ் கிளாஸ் அட்டன் பண்றது இல்லை. ஆனா ஏன்னு எனக்கு தெரியல. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஆள் அட்டன் பண்ணாலும் கிளாஸஸ் இருப்பேன். அதே தான் 10 பேருக்கும், அதே தான் 20 பேருக்கும். பட் பட்ச்ல மொத்தமா 25, 28, 53 பேர் இருக்கீங்க. பட் எங்கேன்னு தான் எனக்கு தெரியல. சரி. ரைட். ஸோ நான் சாப்டருக்குள்ள வரேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் த ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி நான் சொன்ன விஷயங்கள் தான். மேர்ன்ஸ்டாக் என்ன, மேர்ன்ஸ்டாக் என்ன கன்செப்ட் நாம படிக்கிறோம், டே ஒன்ல என்ன விஷயம், வெப்சைட்ஸ், நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது, கம்போனன்ட்ஸ், ஜேஎஸ்எக்ஸ், நோட் ஜே, இந்த கம்போனன்ட்ஸ் என்ன மாதிரி வரப்போகுது, ப்ராப்ஸ், இந்த விஷயங்களும் நாம பார்த்தோம். நேற்று வரைக்கும் பார்த்த விஷயம். நான் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, முதல் இதுவரைக்கும் எழுதின விஷயங்களை நான் சும்மா இது வரைக்கும் சரி, இதுக்கு முன்னாடி சரி, எல்லாத்தையும் நான் நோட் பண்ண போறேன். ஒரு ஒரு 1 மந்த் ரோட் மேப்பா நான் இதை உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரேன். ஸோ 1 மந்த் ரோட் மேப்பா உங்களுக்கு நான் இதை கொண்டு வரேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட், ஓகே, இதைத்தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் எத்தனை இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 1 மந்த் ரோட் மேப்பா நான் உங்களுக்கு இதை கிளியர் பண்றேன். சரியா, வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. நாம டே 1ல இருந்து அப்படி பார்த்தா, ஸோ மேர்ன் மேர்ன் ஃபுல் ஸ்டாக்ன்ற இந்த கோர்ஸ்ல நாம டே 1 ஆரம்பிச்சோம். டே 1. சரிதானே? டே 1ல நாம முதலாவதா பார்த்த விஷயம் அது என்னது? ஸோ என்வாரன்மெண்ட் செட்டப் பார்த்துட்டோம். என்வாரன்மெண்ட் செட்டப், விஷுவல் ஸ்டுடியோ கோட், இதுல நான் நார்மலா இதுல நான் சொல்றேன். என்வாரன்மெண்ட் செட்டப் பார்த்தது, விஷுவல் ஸ்டுடியோ கோட், நோட் ஜேஎஸ் டெவலப் பண்ணது, இந்த விஷயங்கள். ஸோ அதுல முக்கியமானது அப்ப நோட் ஜேஎஸ் அண்ட் என்பிஎம், நோட் பேக்கேஜ் மேனேஜர். ரைட். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பார்த்துட்டாங்க மெயினா. தென் அதுக்கு பிறகு விஎஸ் கோடும் சேர்த்து. ரைட். ஸோ விஎஸ் கோட். சரி. ஸோ இது முதலாவது பாயிண்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் இது. மூன்றாவது விஷயம் நாம பார்த்தது ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்றது. ரியாக்ட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்றது. ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணோம், ஒயிட் மாடர்ன் டூலை பயன்படுத்தி யூஸ் பண்ணி செய்தோம். தென் நாலாவது விஷயம் கதைச்சுனாங்க, நேற்றும் சரி முந்தாலும் சரி நாம கதைச்ச விஷயம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் சொன்னா நம்ம அந்த எந்தெந்த ஃபோல்டர்ஸ், எஸ்ஆர்சியா இருக்கட்டும், எஸ்ஆர்சியா இருக்கட்டும், பப்ளிக்கா இருக்கட்டும், அந்த நோட் மாடியூல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்தப்படுது. தென் அதுக்கப்புறம் நாம படிச்ச விஷயம் தட் ஒரு ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் கிரியேட் பண்ண, முதலாவது கம்போனன்ட் கிரியேட் பண்ணாங்க ஹெடர் ஃபூட்டர் அப்படின்னு கணக்கு விஷயம் கதைச்சுனாங்க. அதுல ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணி பார்த்துனாங்க. தென் ஜாவா ஸ்கிரிப்ட், எக்ஸ்எம்எல், ஜேஎஸ்எக்ஸ் என்ற இந்த பேசிக் கன்செப்ட் நாம கதைச்சு அதை தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு. இதைத்தான் டே 1ல நாம கதைச்ச விஷயம். டே 1ல நாம கதைச்ச விஷயம். தென் அதுக்கு பிறகு டே 2 வந்துச்சு. ஸோ டே 2. ஸோ நாம நேற்று கதைச்ச விஷயம். ஸோ டே 2ல நாம கம்போனன்ட்ஸை பற்றி டீப்பா போனோம். ஸோ கம்போனன்ட்ஸ்கள் கிரியேட் பண்றது, 4-5 கம்போனன்ட்ஸை கிரியேட் பண்றது, அதுல அந்த கேஸ் சென்சிட்டிவ் பிரச்சனை வந்தது. கம்போனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணி நாம ஆப் ஜேஎஸ்ல இருந்தது. அப்ப ஆப் ஜேஎஸ்எக்ஸ் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. தென் மெயின் ஜேஎஸ்எக்ஸ் என்ற ஒன்று இருக்கு. தென் அதுக்கு பிறகுதான் எங்க போகும், index.html போகும். என்ன? ஸோ index.html போகும். இப்போ இதுல இருந்த விஷயம் என்ன? தென் ப்ரொப்ஸண்டா என்ன? ஸோ ப்ரொப்ஸண்டா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஸோ இந்த விஷயங்களை கதைச்சோம். தென் நாம இப்ப இன்றைக்கு கதைக்க போற விஷயம். ஸோ நாம இன்றைக்கு கதைக்க போற விஷயம். ஸோ டே 3. ஸோ டே 3ல நாம கதைக்கிற விஷயங்கள், டே 3ல நாம கதைக்க போற விஷயங்கள், ஸோ இந்த இமேஜஸ் என்னன்னு போடுறது, எடுக்கிறது. தென் லைக் சிஎஸ்எஸ் எப்படி கனெக்ட் பண்றது, பூட் ஸ்டெப். ஸோ சிஎஸ்எஸ்க்கான ஃப்ரேம் ஒர்க் என்ன, ஸோ பூட் ஸ்டெப் கன்செப்ட் எப்படி செய்யறது. ரைட்.
ஸ்டேட் யூ ஸ்டேட் கன்செப்டுகள் எப்படியும் அது இன்னொரு நாள் நாளைக்கு எக்ஸ்ட்ரா நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் டைம் டேபிள்ல இல்லை, நான் சொல்லியிருப்பேன் தேவைப்பட்டா எடுப்பேன்ட்டு. ஸோ நாளைக்கு அநேகமாக இருக்கு, நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், ரெடியா இருக்கு. ஸ்டேட் யூ ஸ்டேட் கன்செப்டுகள், ரைட். தென் லைக் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அதோட சேர்த்து இன்புட் ஹேண்டில் பண்றது. இந்த விஷயங்களும் டே 3க்குரியது. இதுல ஆக்சுவலி இந்த பார்ட் நான் நேற்று ட்ரை பண்ணேன், பட் இதோடைய கணக்கு மினக்கட்டாச்சு. அண்ட் இதுல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இனிஷியலா இன்னொரு விஷயம் நாம படுத்துனாங்க, லைக் இம்போர்ட் பண்றது, கம்போனன்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றது, ரெண்டு விதமாக ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் கன்செப்ட் என்ன காய்ச்சிருந்தாங்க, நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர நாம் என்னென்னலாம் பார்ப்போம் ரியாக்ட்ல. ஆக்சுவலி ரியாக்ட்ல நான் இப்போ மீன் பண்றது ரியாக்ட்ல. ஸோ ரியாக்ட்னு போட்டுரு, அது ஒரு குழப்பம் வந்துடும். ஸோ ரியாக்ட்ல நாம பார்க்குற விஷயம். ஸோ அடுத்த விஷயம் டே 4. ஸோ ஆக்சுவலி டே 4 என்ற விஷயம். ஸோ டே 4ல நாம பார்க்க போறது லிஸ்ட்டுகள், தேவைப்பட்ட மெப்பிங்குகள், ரைட். ஸோ கண்டிஷனல்ஸ். ஸோ கண்டிஷனல்ஸ் பார்ப்போம். பிறகு இப்ப நாம இதுவரைக்கும் படிச்ச இந்த விஷயம் டே 4 அவ்வளவு பார்த்த விஷயத்தை வச்சு ஒரு சும்மா ஒரு பேஜோ ஒரு சைட்டோ மேபி லைக் ஒரு ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி. தென் அதுக்கு பிறகு நமக்கு தேவையான அடுத்தாள் வந்து டே 5. ஸோ டே 5. ஸோ அப்போ டே 5ல எனக்கு அடுத்தது இன்னொரு ஹூக்ஸ் வேணும், லைக் யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட் என்ன, இந்த எங்களோட ஒர்க் ஷாப் லெவல் 3ல மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல அட்டன் பண்ண ஆட்களுக்கு இந்த ஐடியா இருக்கணும். ஏன்னா இந்த யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், இது லிஸ்ட்டுகள், மேப்புகள் இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம். அதே ஜேஎஸ் எக்கோ சிஸ்டம் தானே, அப்ப கட்டாயம் அதுக்குள்ளே வந்துருக்கு. ரைட். அதுக்கு பிறகுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏபிஐ பேசிக்ஸ். ஸோ ஏபிஐ பேசிக்ஸ். தென் அதுல அப்ப ஏபிஐல இருந்து எப்படி ஃபெச் பண்ற கன்செப்ட், ஸோ ஃபெச்சிங் டேட்டா, ரைட். ஸோ பேசிக்கா சொன்னா ஃபெச்சிங் டேட்டா. தென் அதுக்கு பிறகு டே 6க்குரிய விஷயம். இனி போக கொஞ்சம் லாங் ஆகிக்கிட்டு போகும், இல்லைன்னு இல்லை. ஸோ டே 6க்குரிய விஷயம். ஸோ டே 6க்குரிய கன்செப்ட் என்னன்னு சொன்னா சிம்பிள் திங் தான். நாம இதுல ஒன்று யூஸ் பண்ண போறோம், லைக் கடைசியா இஸ் தட் லைக் ரியாக்டட ரவுட்டர். ஸோ ரூட் பண்றது, ரைட். அடுத்த தவிர மல்டிபிள் பேஜஸ் கன்செப்ட். ஸோ மல்டிபிள் பேஜஸ் இந்த ஐடியா. தென் நவிகேஷன், ரைட். அப்ப மல்டிபிள் பேஜஸ் தான் நவிகேஷன் என்ற ஒரு விஷயம் இருந்தாங்க. ஸோ நவிகேஷன், ரைட். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம ஆக்சுவலி இந்த டே 1 2 3 4 5 6க்குள்ள நாம கவர் பண்றோம். மேபி லைக் இந்த 6 நாளுக்குரிய சாப்டரும் சில டைம் என்ன செய்யலாம், லைக் ஒரு ஒரு 7 to 8 days ஆகலாம், இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் மிக்ஸ்டாக போகும் கதைக்கு வலிக்கிடும் போது, ப்ராக்டிஸ் பண்ண வலிக்கிடும் போது. பட் இதை முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தரப்படும், லைக் ஒரு 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 போர்ட்ஃபோலியோ சைட்காவது நீங்க செய்யணும். ஸோ போர்ட்ஃபோலியோ சைட் வந்து ரியாக்டை யூஸ் பண்ணி செய்யணும். இதுதான் முதல் ஸ்டெப். இதோட இந்த ஃப்ரண்ட் அண்ட் கன்செப்டுகள் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு எங்கட பட்ச் 4 ஆக்களுக்கு இதோட முடிஞ்சிடாது. ஃப்ரண்ட் அண்ட் இப்போ முடிஞ்சது அப்படின்னு நினைக்க கூடாது. அங்கால அட்வான்ஸ் ரியாக்டருக்கு அடுத்து அங்கால கஸ்டம் கம்போனன்ட்ஸ் வரும், ஹூக்ஸ்ல வரும், க்ரெட், ஆக்சியோஸ், அதாவது உங்களோட அந்த சர்வர் கனெக்ட் பண்ண அந்த விஷயங்கள் அப்படின்னு எல்லாம் வரும். ஸோ அப்போ ஆக்சுவலி இப்போ வீக் 2 தான் வேணுமெண்டா சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை விரும்புகிறார்கள் பட்ச் 3 ஆக்கள் அதோட அப்ளை பண்ணலாம். அதுக்கு பிறகு ரைட், நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன் இந்த 1 month ஃபுல்லாவே பார்த்துட்டு போறது தான், ரைட். ஸோ பிறகு பார்க்கலாம். அப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா, அப்ப இந்த விஷயத்துல நாம இப்ப நிக்கிறவங்க இந்த டே 3க்குரிய கான்செப்ட்ல இமேஜஸ், சிஎஸ்எஸ், பூட்ஸ்ட்ராப், ஸ்டேட் ஒர்க்ஸ். முதல் விஷயம் இந்த முதல் 3 முடிப்போம், பிறகு மிச்ச விஷயங்களை பார்ப்போம், ரைட். அப்ப இதன்படிதான் நாம நம்மளோட சாப்டருக்குள்ள வந்திருக்கோம், ரைட். அப்ப டே 1ல நான் உங்களுக்கு கதைச்சிருப்பேன், ரைட். இந்த ரியாக்ட்ன்றது எப்படி ஒர்க் பண்ணுது, ரியாக்ட்னா என்ன, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி என்ன. ஸோ ரியாக்ட்ன்றது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ ரியாக்ட் சம்பந்தமா என்ன கதைக்கணும், முதலாவது இன்ட்ரோடக்ஷன். ஆக்சுவலி இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஜாவா ஸ்கிரிப்ட் நாம கோரா அப்படி எழுதினமோ அதோட ஒரு லைப்ரரி, ஒரு கன்செப்ட் தான் என்ன, ரியாக்ட். ஸோ அப்ப இங்க எல்லாமே மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணா கம்போனன்ட்ஸ் தான், ரீயூசபிள் பீசஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்ப எங்களுக்கு அது ஏன் என்னன்னா ஈஸி, ஃபிளெக்சிபிள், அப்டேட்டபிள், அடாப்டபிள் எல்லாமே இருக்கு. ஸோ அப்ப கம்போனன்ட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு யூஐட ரியாக்டர்ல யூஐ என்ற ஒரு ஸ்கிரீனிட
ரீயூஸ் பண்ணக்கூடிய எல்லா பீசஸுமே கம்போனண்டா தான் நாம இங்க கருதணும். ஹெடர், ஃபூட்டர், நேவ் பார், லொகின் ஃபார்ம், ப்ரொடக்ட் கார்டு, ப்ரொஃபைல் கார்டு, இப்படின்னு நாம சொல்ற எல்லா விஷயங்களுமே ஆக்சுவலி ஒரு ரீயூசபிள் பீஸ் தான். அதுல நாம ப்ரொப்ஸா கொடுத்து தான் நாம என்ன செய்யறோம், ஆக்சுவலி அதை நாம வேற வேற யூனிக் பீஸ் மாதிரி காட்டுறோம். ஒரு ப்ராடக்ட்டை நீங்க சர்ச் பண்றீங்க, அங்க ஒரு 4 ப்ராடக்ட் கார்டு காட்டப்படுது. சரியா, ப்ராடக்ட் கார்டு நான் உங்களுக்கு சொல்றது அந்த பிக்சர் போட்டு உங்களுக்கு பிரைஸ் ஒன்று போட்டு, தட் இஸ் த ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் கார்டு. ஸோ அந்த ப்ராடக்ட் கார்டு வந்து ஒரு எலிமெண்ட் தான், ஆக்சுவலி ஒரு கம்போனன்ட் தான். அதுக்குள்ள இருக்கிற டீடைல்ஸ் வேறுபட்டு ஒன்று ஒன்று உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகுது. அப்போ இங்க 4-5 ப்ராடக்ட் கார்டா வருது. ஸோ தட் இஸ் திங். ஸோ அப்போ ரியாக்ட்ன்றது ஆக்சுவலி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னா, HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் தனியா நாம செஞ்சா கொஞ்சம் என்னவா இருக்கும், கஷ்டமா இருக்கும். டிசைன் பண்ணி ஒரு நம்ம நினைச்ச மாதிரி அதை கொண்டு வரது கொஞ்சம். அதே விஷயத்த நம்ம ஈஸியா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர ஒரு ஏரியா தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ரியாக்ட். வேற ஒன்றும் இல்லை, ரீயூஸ் பண்ணலாம், கம்பவுண்ட்ஸ்களை உருவாக்கலாம், மெயின்டைன் பண்றது ஈஸி, எங்களுக்கு ஃபாஸ்ட். ஸோ இதுக்காக தான் நாம என்ன செய்தோம், நான் முதல் சாப்டர்ஸ்ல சொல்லியிருப்பேன், நோட் ஜேஎஸ் டெவலப் பண்ணோம். நோட் ஜேஎஸ் வச்சுதான் நாம ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணலாம் ஒரு ப்ரௌசர்லயோ இல்லதா, ரைட். ஸோ நோட் ஜேஎஸ் இல்லாமல் ரியாக்டை வந்து என்ன செய்ய முடியாது, ரன் பண்ண முடியாது. ஆஸ் வெல் ஆஸ் ரியாக்டில் நாம செய்த விஷயம் போது உங்களுக்கு கணக்கு டிபெண்டன்சிஸ், கணக்கு பேக்கேஜஸ் தேவைப்படும். ஏன் அந்த எலிமெண்ட்ஸ் ஒழுங்கா ஒர்க் பண்றது, அந்த பேக்கேஜஸை மேனேஜ் பண்றால் தான் NPM, நோட் பேக்கேஜ் மேனேஜர் என்றதெல்லாம் கழிச்சு அந்த கூகுள் பிளே ஸ்டோர் கதையெல்லாம் கதைச்சு தான் நான் போயிருப்பேன். அப்போ ரியாக்டை நாம இன்ஸ்டால் பண்றதா இருந்து, சாரி ரன் பண்றதா இருந்தா நோட் ஜேஎஸ் நாம இன்ஸ்டால் பண்ணணும். நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணா CMDல நோட் -v, NPM-v இந்த விஷயங்கள் எல்லாம் நாம பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு தான் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ற கதை வச்சிருப்போம். என்னது, NPM கிரியேட் பண்றோம் வைட் அட் லேட்டஸ்ட். வைட்ன்றது ஒரு மாடர்ன் டூல். நம்ம ரியாக்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த கன்செப்டை கிரியேட் பண்றதுக்கு இப்ப இருக்கிற ஒரு மாடர்ன் டூல், டெம்ப்ளேட், லேட்டஸ்ட் டெம்ப்ளேட் தாங்க அப்படின்னு சொல்லி அதுல வேரியன்ட் நம்ம செலக்ட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. நாம வளமையாக செலக்ட் பண்ற இப்ப வேரியன்ட் வந்து, ஸோ ரியாக்ட் லைப்ரரியில ஜாவா ஸ்கிரிப்ட் கன்செப்ட்ல ESLint கன்செப்ட்ல தான் நாம் வந்து ப்ராஜெக்டை கிரியேட் பண்றோம்ன்றதை தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதன்படி நாம இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டுகளை கிரியேட் பண்ணி ரன் பண்றோம்னா என்ன NPM ரன் டெவ் நாம கொடுப்போம். அது சர்வரை ஸ்டாப் பண்ணது தான் கண்ட்ரோலோட C. ஸோ அதுக்கு பிறகு தான் நாம இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்கள் கதைச்சினாங்க, என்னென்ன ஃபோல்டர்ஸ் எதுக்கு தேவை. இஸ் தட் ரைட்? ஓகே ரைட். ஓகே, இதுல நான் எழுதலையான்னு தெரியல. ரைட், இதுதான் சரி. ஸோ அப்போ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எங்களுக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் எதுக்கு இருக்கு. ஆக்சுவலி SRC சோர்ஸ், அப்போ கோடிங்ஸ் இருக்கிற ஏரியா, பப்ளிக்ன்றது இந்த இமேஜஸ் அந்த கன்செப்ட் எல்லாம், லைக் அது ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கலாம். நோட் மாடியூல்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், பேக்கேஜஸ் இருக்கிற விஷயம். ஸோ அதை நாம வந்து நம்மளாம் ஒன்று செய்யறதுல விரும்பினா என்ன சொல்லுது, நம்ம அதை அழிச்சிட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறோம், அவங்க திருப்பி இன்ஸ்டால் பண்றதுக்கு NPM இன்ஸ்டால் நான் அழிச்சு இன்ஸ்டால் பண்ணி காட்டியிருப்பேன். அது தவிர ப்ராஜெக்ட் இந்த என்னென்ன வேர்ஷன்ஸ் வச்சிருக்கிறது பேக்கேஜ் லொகேஷன், என்னென்ன டிபெண்டன்ஸ்ன்றது பேக்கேஜ் ஜேசன், இந்த விஷயங்களை காய்ச்சிருப்போம். அதுக்கு பிறகுதான் நாம வந்து ப்ராஜெக்டுக்குள்ள போய் AppJS என்ற ஃப்ளோ எப்படி வருது, அதுல இருக்கிறதெல்லாம் அழிச்சு ரன் பண்ணி காட்டியிருப்பேன். தென் அதுக்கு பிறகுதான் நாம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கம்போனன்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் XML-க்குள்ள வந்திருப்போம். ஆக்சுவலி ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள HTML ரன் பண்றதுக்கு XML இந்த JSX என்ற கன்செப்ட் எங்களுக்கு இடமளிக்குது, அவ்வளவுதான். ஸோ அதன்படி தான் நாம கோடிங்கில் கம்போனன்ட்ஸை ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் உருவாக்கி அதை ரன் பண்ணி நான் உங்களுக்கு எல்லா விஷயமும் அதில் செஞ்சு காட்டியிருப்பேன், ரைட். இது முதல் நாள் ரிவிஷன். ஏன் இன்றைய கதைக்குன்னா இதுக்கு பிறகு திருப்பி கதைக்க மாட்டேன் இந்த விஷயங்கள், அதுக்காக தான். ரைட், ஆனால் போலோடு ஆயிடும், அதுக்காக நான் கதைக்கிறேன். தென் அதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு இந்த கம்போனன்ட்ஸ் என்னது, ஹெடர், ஹீரோ, ஃபூட்டர் என்ற இந்த கம்போனன்ட்ஸுகளை கிரியேட் பண்றது சம்பந்தமா நாங்க நேற்று பார்த்துருப்போம், ரைட். அப்ப நார்மலா அதுக்குள்ள பேசிக்கான விஷயம் தான். அப்ப இந்த ஹெடர் ஹீரோன்ற விஷயங்களை பார்க்கும்போது அதை திருப்ப நாம டே 2க்குள்ள கொண்டு வந்திருப்போம். ஸோ அப்ப டே 2க்குள்ள நாம இதுல கதைக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், சிம்பிள் திங் தான். ஒவ்வொரு 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 கம்போனன்ட்ஸ் நாம எப்படி ரன் பண்ண போறோம்ன்ற விஷயம். அப்ப அதுல டே 2ல நாம வச்சது முதல் கம்போனன்ட்ஸ் என்ன, கம்போனன்ட்ஸுக்கு பேர் வைக்கிற விதம். அதுல நேற்று நானும் ஒரு மிஸ் பண்ணியிருப்பேன். அப்ப அதை நாம கொஞ்ச நேரம் கேள்வியாக கேட்டுட்டு இருந்தோம், என்னது அந்த ஹெடர் என்றதுக்கு நாம் H கேபிட்டல்ல வச்சிருப்போம், அது ஒரு கம்போனன்ட். உள்ளுக்கு நான் HTML கம்போனண்டா எலிமெண்டா எழுதி ஹெடர், நார்மலா ஹெடர் ஃபூட்டர் அண்ட் HTML எலிமெண்ட், அதுல H ஸ்மால் எழுதி இருக்கணும். கேபிட்டல் எழுதினதால அது கம்போனண்டையே தன்னைத்தானே ரெண்டர் பண்ண வழிகிட்டு. இது நேற்று வீடியோ நான் திருப்ப போடுவேன், இப்ப அதை பாருங்க. ஸோ அதனால அந்த நேமிங் இஷ்யூ வந்தது. அப்ப அந்த நேமிங் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிறகு கம்போனன்ட்ஸ்களை எக்ஸ்போர்ட் பண்றதும், பிறகு இன்னொரு இடத்துல போய் அதை இம்போர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதை இம்போர்ட் பண்ணுவேன். சரியா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தா அது சரியா இம்போர்ட் பண்ணா பேர் நீங்க அடிக்கவே அது ஆட்டோமேட்டிக்கா காட்டும். ஸோ அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்போனன்ட் நேமிங் ரூல்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல காய்ச்சிருப்போம். கடைசியா ப்ரொப்ஸ் என்ற விஷயத்துல வந்து முடிச்சிருப்போம். ப்ரொப்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற விஷயத்துல வந்து முடிச்சிருப்போம். அங்க
எஸ். அதாவது இங்க ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அந்த எலிமெண்ட்டை எப்படி டிஃப்ரெண்டா காட்டுறதுன்ற இந்த விஷயங்களை கதைச்சிருப்போம். அதன்படி தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் நான் நேற்று செய்து எழுதி காட்டி விளங்கப்படுத்தியிருப்பேன். அதுல அந்த ஹெடர் ஹீரோன்ற விஷயத்துக்கு திருப்ப திருப்பி கேட்டேன். கிட்ட கிட்ட வார மாதிரி இருந்துச்சு, கடைசியில போச்சு. ரைட். சரி, இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் அடுத்தது. அப்ப சிஎஸ்எஸ், சரிதானே? ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட் செஷன் தான். நாளைக்கு நாளைக்கு நாம வந்து கொஞ்சம் கூடுதலா போவோம். யாருக்காவது கேள்விகள் இருக்கு இந்த டே 1 டே 2? ஏன்னா நான் இந்த பேசிக்குகளை கதைக்கும் போது உங்களுக்கு புரியாட்டி அங்கே ஒன்றுமே புரிய வாய்ப்பு இல்லை. அதனால இப்போயே கேட்டுக்கிறேன், யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? So, என்னன்னா இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். டே 3. ரைட், கமா. யாருக்காச்சும் கேள்விகள்? ஸோ அதே தான், ஒர்க் பிளேஸுக்கு போறேன். சிஎம்டி ஓப்பன் பண்றேன், கோட் ஸ்பேஸ் டாட். ரைட், எங்களுக்கு ஒரு டெர்மினல் வேணும். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். ஓகே, ஒர்க் பிளேஸ் ஓகே, கோடிங் ஏரியா ஓகே, டெர்மினல் ஓகே. ரைட், யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இந்த டே 3 கன்செப்ட் சிஎஸ்எஸ் இமேஜ் போர்ட்ஸ், ஆக்சுவலி அது நேற்றைய கன்செப்ட் தான். நாம டைம் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். போறோம். ரைட். ஓகே, லவ்ஷிக், அதீஷா, ரஜோன், வளர்ந்தி, வாணி. ரைட், ஓகே, சரி. பாப். இப்போ நம்ம செய்ய போற விஷயம் என்னன்னா, நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண இங்க விட்டுட்டு லைக் நான் இந்த பக்கம் அது என்னன்னு சொல்றேன். அப்ப நாம இந்த முறையும் ப்ராஜெக்ட் புதுசா கிரியேட் பண்ண நான் சொல்லிட்டேன். இந்த பேசிக் விஷயங்கள் முடிஞ்ச பிறகு, அதாவது நான் இதுல கதைச்ச பேசிக் விஷயங்கள் முடிஞ்ச பிறகு எங்க இதன்படி டே 1 டே 2 தென் டே 3 வரைக்கும் முடிச்ச பிறகு டே 4 வரைக்கும், எஸ், டே 4 வரைக்கும் முடிச்ச பிறகு ப்ராஜெக்டை திருப்பி நான் உருவாக்க மாட்டேன், புது ப்ராஜெக்ட் உருவாக்க மாட்டேன். அப்ப ப்ராஜெக்ட் உருவாக்குறது, ரன் பண்றது, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், இந்த கம்போனன்ட்ஸ் இமேஜஸ் போடுறது, சிஎஸ்எஸ் பூட்ஸ்ட்ராப் எழுதுறது, சின்ன சின்ன கம்போனன்ட், ஈவென்ட் ஹேண்ட்லிங், எரர் ஹேண்ட்லிங், ஃபார்ம் ஹேண்ட்லிங், இன்புட் ஹேண்ட்லிங், யூஸ் ஸ்டேட்ஸ் கன்செப்டுகள், இந்த விஷயங்கள் எல்லாம். guys 1 minute. ஓகே, ஓகே. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த டே 1 டே 2 டே 3 டே 4 வரைக்கும் நாம புது புது ப்ராஜெக்டுகள் உருவாக்கி அதில் செய்து பார்த்து ரன் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. பட் கன்செப்ட் எங்க வரும்னு சொன்னா டே 5 டே 6 டே 7ன்றது ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஸோ டே 5க்கும் டே 6ம் ஒரு ப்ராஜெக்ட், தென் டே 7ன்றது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி, அது கிட்டத்தட்ட நீங்க செய்யுது. ஸோ அப்போ விளங்கி கொள்ளணும் இந்த விஷயத்துல. அப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுல இருந்து, ரன் பண்றதுல இருந்து, சேஞ்ச் பண்ணது, இந்த போட்டோ ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகணும். அதுக்காக தான் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம். இதுல என்ன என்பிஎம்ஆல கிரியேட் பண்ண போறோம், ஒயிட் டூலை யூஸ் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன்ல. ஓகே, என்ன பேர் வைப்போம்? யூஷுவல் நேம் சாம்பிள் எப்பன்னு நான் ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ என்பிஎம்ஆல கிரியேட் பண்ண சொல்றேன், ஒயிட் லேட்டஸ்ட் சாம்பிள் எப்பன்றது. அது எங்களுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க்ல கேட்கும், ரியாக்ட்ல. என்ன லாங்குவேஜ்? ஜாவா. ரெண்டு தான் இருக்கு, ஒன்று டைப் ஸ்கிரிப்ட், இன்னொன்று ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அப்டேட்டா நீங்க அங்கே போகும்போது ஜாவா டைப் ஸ்கிரிப்டுக்குள்ள போய்க்கும். அப்போ அது என்ன புது லாங்குவேஜ், அதை தனியாக படிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் டைப் ஸ்கிரிப்ட். ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, சரியா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இஎஸ்லின்ட் வெர்ஷன். இஎஸ்லின்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்டுக்குரிய ஒரு கிராமர் லிட்ரேச்சர் புக்னு சொன்னா எப்படி இருக்குமோ, எப்படி கதைக்கணும், என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷுக்கு இங்கேயும் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டாண்டர்ட் கதைக்கிறது தான் இஎஸ்லின்ட் ஒரு ஸ்டாண்டர்ட். வேற ஒன்றும் இல்லை, லிண்ட். சரிதானே? ஸோ அதை கிளிக் பண்றேன். என்பிஎம் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியே வரணுமா ப்ராஜெக்ட்னா? ஆமா, அப்படித்தானே வரணும். ரைட். ஸோ இஎஸ்ஏ கொடுக்குறோம். இல்ல நோ கொடுத்தா என்ன ஆகும்னா, நாம என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்து திருப்பி இன்ஸ்டால் பண்ண வைக்கணும் அவ்வளோ பேக்கேஜஸ் ரன் பண்றதுக்கு முன்னாடி. அவ்வளவுதான். ஸோ இப்போ டிபெண்டன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரெடி ஆகும், சாம்பிள் பண்ற பேர்ல. ரைட், யூ கேன் சி ஹியர். ஸோ நாம இப்ப பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, ஆக்சுவலி இந்த இமேஜஸ், இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கன்செப்டுகள், சாரி ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ் கன்செப்டுகள், இது எல்லாத்தையும் நாம இப்ப பாக்குறோம்னு சொன்னா, முதலாவது விஷயம் இப்ப புரிய வேண்டியது, நம்ம கிட்ட ஏற்கனவே கம்போனன்ட்ஸ் அதுகள் இதெல்லாம் இருக்கலாம், இல்லாமல போகலாம். இப்ப நான் இப்ப இந்த கன்செப்ட்ல நாம கதைக்க போறது சிஎஸ்எஸ். நான் முதலே சொல்லிட்டேன், இன்றைக்கு ஒரு ஷோர்ட்டா தான் முடிச்சிருவேன். நான் நாளைக்கு நாளைக்கும் தேவைப்பட்ட கிளாஸ் போடுவேன், இன்ஃபார்ம் பண்ணுவேன். ரெடியாவே இருங்க அந்த டைமுக்கு எதுக்கும். ரைட். ஸோ நம்ம இந்த விடுபடுற இந்த விஷயம் டே 3 ஃபுல்லா முடிச்சாதான் கிழமை ரியாக்டை முடிக்கலாம். அதுக்காக ஸோ சிஎஸ்எஸ் கன்செப்ட். அப்ப நாம இதுல சிஎஸ்எஸ் கன்செப்ட்ல நாம இதுல பார்க்க போற விஷயம், ஆக்சுவலி ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ற இருப்போம். ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்றோம், அந்த கம்போனன்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்க போறோம்.
லைக் மேபி லைக் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு ஜஸ்ட் அந்த பாடி பேஜ்ல இது ஹெடர் துண்டு அப்படின்னு காட்ட போறோம். ஃபுல் பாடியில இந்த ஹெடர் துண்டு தனியாக்கி காட்ட போறோம், டிசைன் பண்ணி காட்ட போறோம், அவ்வளவுதான். ஸோ அது எப்படி அப்படின்றத கதைக்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று எழுத போறோம். அப்போ இந்த இந்த ஹெடர் என்ற கம்போனண்ட்டுக்கு ஒரு ஹெடர் என்ற சிஎஸ்எஸும் எழுத போறோம் ஆக்சுவலி. ரைட், இதை தான் நாம இப்ப செய்ய போறோம். ரைட், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஹெடர் என்ற சிஎஸ்எஸ் எழுத போறோம். சரி, எப்படின்னு பார்த்துருவோம். ரைட், சேவன் செலக்ட் வழியால வரேன் நான் இதை. ரைட், சரி, நான் எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வரேன். ரைட், ஓகே, ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். அது பிரச்சனை, கண்ட்ரோல் சி கொடுத்து வழியாகி கொள்ளுங்க. ஜஸ்ட் கிளியரிங் திஸ். ரைட், ஓகே, வியூ பண்றேன் டெர்மினல். ரைட், இப்போ எங்களோட ப்ராஜெக்ட் இருக்க, டெர்மினல் இருக்க, நாம ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ செய்ய போகிறது ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ முதல் ப்ராஜெக்டை நான் ரன் பண்ணி காட்டுறேன். வேணுமெண்டா என்பிஎம்மால ரன் பண்றேன் டெவ். ஓகே, வளமையான பிரச்சனை தான். சிடி பண்ணணும் முதல். ஏன் என்பிஎம் ரெண்டு நான் டே 3ல கொடுத்துருக்கேன். நான் ப்ராஜெக்ட் வந்து சாம்பிள் ஆப்புக்குள்ள இருக்கு. அப்போ சிடி பண்ணி சாம்பிள் ஆப்புக்குள்ள வந்த பிறகுதான், ஸோ இப்போ வச்சு ஒரு கிளியர் பண்ணிட்டு சாம்பிள் ஆப்புக்குள்ள வந்த பிறகுதான் நாம என்பிஎம்மால ரன் பண்ண முடியும். என்ன நோட் பேக்கேஜ் மேனேஜரால ரன் பண்ற போறோம் டெவ் ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் ரன் பண்ணிடும். இப்போ நாம இந்த யூஆர்எல் என்ன, ஸோ இந்த யூஆர்எல் நாம ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் த ப்ரௌசர். ஸோ இங்க வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுதான் ஏரியா. இந்த ஏரியாவை காட்டுற முதல் பேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் எது, இந்த இண்டெக்ஸ் டாட் HTML. ஆக்சுவலி இந்த இண்டெக்ஸ் டாட் HTML ஒன்றுமே இருக்காது. இண்டெக்ஸ் டாட் HTML சும்மா தான் இருக்கும். இந்த இண்டெக்ஸ் டாட் HTML உண்மையா சொல்ல போனா பொடிக்குள்ள பாருங்க ஒரே ஒரு டிவிஷன் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்த டிவிஷன் ரூட் அண்டு பேர் வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்த ரூட்ல என்ன நடக்கும்ன்றது இந்த மெயின் JSXல ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கு, இவ்வளவுதான். இங்க அப்ப இதுல நாம கை வச்சு ஒன்றும் செய்ய போறது இல்லை. இது ஒரு ஒயிட் ஷீட், ஒயிட் போர்ட். இதுல நாம எழுத போறதும் இல்லை, கொண்டு போறதும் இல்லை. இந்த இது ஜஸ்ட் உள்ளுக்கு இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கடைசியா தர போறாள். அந்த ஒருங்கிணைக்கிற வேலையை செய்றவர் உள்ளுக்கு SRCக்குள்ள இருக்கிற மெயின் JSX. ஸோ அவரையும் கை வைக்கிறது கொண்டும் இல்லை, அவர் ஒருங்கிணைக்கிற வேலையை செய்வார், அவ்வளவுதான். ஸோ இந்த ரூட்டட் இந்த எலிமெண்ட் இண்டெக்ஸ் டாட் CSX என்ன மாதிரி வரணும் அப்படின்றத டிசைன் பண்றவர் தான். ரைட், அப்ப அவரும் அப்படிதான் இருப்பார். ரைட், அப்ப இப்ப வித்தியாசப்படுறது இந்த AppJSX. இப்ப AppJSXலாம் எல்லாமே இருக்குது. ரைட், அப்ப இந்த இண்டெக்ஸுக்குள்ள மெயினுக்குள்ள நாம வேலை செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது அப்படியே இருக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை, விடுங்க அப்படியே. ரைட், நமக்கு உண்மையிலே தேவையான விஷயம் என்னன்னு சொன்னா AppJSX. ரைட், ஸோ AppJSX உள்ள இந்த 1008 விஷயம் இருக்கு. ரைட், எனக்கு இந்த AppJSX-க்குள்ள இருக்கிற இந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை ஆக்சுவலி. ரைட், அப்ப AppJSX யூஸ்டேட் யூஸ் பண்ணுதாம், ரியாக்ட்ல அதெல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையும் இல்லை. AppJSX-க்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நாம வேணுமெண்டா அழிக்கலாம். ரைட், சிம்பிளா இப்படி அழிச்சிட்டு சர்வ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ஒன்று நாம கிரியேட் பண்றோம். என்ன பேர்ல, ஆப் பண்ற பேர்ல. ரைட், ஸோ பேசிக்கா ஃபங்க்ஷன் ஒன்று ஆப் பண்ற பேர்ல. ஸோ இந்த ஆப் பண்ற பேர்ல நாம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். இது ரிட்டர்ன் பண்ண போகுது சம்திங், ஏதோ ஒரு விஷயத்து. ஓகே, ஸோ இங்க நாம ரிட்டர்ன் பண்ண போறது என்ன தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்மெண்ட். இந்த ஃப்ராக்மெண்ட் என்ன, ஜஸ்ட் ஒரு துண்டு, அவ்வளவுதான். டிவிஷன் எழுதுற ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணதுல ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்மெண்ட் ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ள நாம ஒன்றுமே வச்சிருக்கல, ஜஸ்ட் அவ்வளவுதான். எம்டியா வச்சிருக்கேன். ஆப் பண்றது எம்டியா இருக்கு. நான் எக்ஸ்போர்ட் பண்றேன் டிஃபால்ட்டா ஆப் பண்றவர். சரிதானே, இப்ப ஆப் பண்றவர் இவ்வளவுதான். சரிதானே, இப்ப நம்ம சர்வ் பண்ணிட்டு இப்ப போய் பார்த்தோம்னு சொன்னா எம்டியா இருக்கு, ஒன்றும் இல்லை. ரைட், இப்ப அந்த ஆப்புக்குரிய சிஎஸ்எஸ் நான் அழிச்சு விடுறேன். ஆப்புக்குரிய சிஎஸ்எஸ் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும். ஸோ நான் இதையும் அழிச்சு விடுறேன். ஸோ ஆப் சிஎஸ்எஸ்க்குள்ள ஒன்றும் இல்லை, AppJSX-க்குள்ள ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எம்டியா இருக்கு. நான் போய் பார்த்தோம்னு சொன்னா ஒரு வெறும் ஷீட். ரைட், வெறும் ஷீட். சரி, ஸோ ஒரு வெறும் ஷீட் ஒன்று இருக்கு. அப்ப இதுக்குள்ளேயும் அந்த பேஜ்ல பாருங்க, ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஒரு தனியா ஒரு கோடு மாதிரி ஒரு ஷீட் மாதிரி ஒன்று டிசைனா இருக்கு. அது அங்க டிசைன் இருக்குன்னு சொன்னா இந்த ஆப் கம்போனண்ட காட்டுற இந்த இண்டெக்ஸ் HTML-க்குரிய சிஎஸ்எஸ்ல இங்க சிஎஸ்எஸ் கனெக்ட் ஆகலன்னு யோசிக்க கூடாது. இண்டெக்ஸ் HTML-க்குரிய சிஎஸ்எஸ் இங்க மெயின்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ் தான் அந்த விஷயம் இருக்கு. நான் வேணும்னா இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ் எனக்கு இப்ப தேவையில்லை அப்படின்னு அழிச்சிரு. ஸோ இப்போதைக்கு எனக்கு மெளிதுக்குள்ள தேவையில்லாதுன்னு அழிச்சிரு. ஸோ இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ்க்குள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்எஸ்ஸே இல்லை, ஜஸ்ட் AppJSன்றது எம்டியா ஒரு ஆளே இருக்கு. பாத்தீங்கன்னா எம்டி ஷீட் ஒன். ரைட், இப்போ நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா சிம்பிளா இப்ப ஆப் பண்றது அப்படியே இருக்கட்டும். ஆப் பண்றவர் இனி இருக்கிற எல்லா கம்போனன்ட்ஸும் வேண்டி தரப்போறாள், அவ்வளவுதான். அப்ப நாம செய்ய போற வேலை என்னன்னு சொன்னா இப்ப நாம ஒரு கம்போனண்ட்டுகளை உருவாக்குறோம். அதுக்கு SRC இந்த ஏரியால
நியூ ஃபோல்டர் ஒன்று உருவாக்கி வச்சுக்கொள்வோம். கம்போனன்ட்ஸ் இதெல்லாம் நேற்று படிச்சது, நான் திருப்பியும் கம்போனன்ட்ஸ். இந்த கம்போனன்ட்ஸ்க்குள்ள முதலாவது கம்போனண்ட் கிரியேட் பண்றோம். என்னது? ஹெடர் கேபிட்டல் எழுதணும், ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல். ஓகே. ஸோ நீங்க ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் ஆர்எஃப்சி ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஆனால் ரியாக்ட் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை, எந்த நார்மலாகவே வேலை செய்யும். அதனால ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் அவ்வளோதான். Guys, one minute. சாரி guys, sorry for the interruption. Right. ஓகே. ஸோ அப்போ நாம கிட்ட இப்போ ஹெடர்ன்ற ஒரு கம்போனன்ட் இருக்கு. ஸோ ஹெடர் இப்படியும் எழுதலாம். கம்போனன்ட் சொல்லிட்டேன்னு. ஸோ இப்படியும் ஒரு கம்போனன்ட் நாம எழுதலாம், இல்லாட்டி மற்ற மாதிரியும் எழுதலாம். அது நேற்று மொழி காட்டான அது ஃபங்க்ஷனாலிட்டி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ பேசிக்காக நாம ஒரு ஹெடர் ஒன்று எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஹெடர்ல நாம ஜஸ்ட் ஒரு ஹெடிங் ஒன்று எழுதியிருக்கோம். ஸோ ஹெடிங் ஒன், ரைட். ஸோ இதுல வெல்கம் டு புக்கர்ஸ் அகாடமி அப்படின்னு சும்மா ஒரு 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 வார்த்தை அவ்வளவுதான். இதுல வரும்னது. இப்ப நாம இதை பார்த்து இப்ப இந்த ஹெடர் வெளியால வந்து பாப்பா இருக்குமெண்டா இருக்காது. ஏன்? என்ன இந்த ஹெடர் கம்போனண்டா இருக்க அவ்வளவுதான். நான் அப்ஜேஎஸ்க்கு சில ரிட்டர்ன் பண்ணினா தான் இந்த அப்ஜேஎஸ்எக்ஸ் எங்க போகும்? மெயின் நோடாக இண்டெக்ஸ்ல போய் ஷோ பண்ணப்படும். அப்ப நான் வந்து இங்க அந்த ஹெடர் கம்போனண்ட்டை இம்போர்ட் பண்றேன். இதுல பாருங்க சரியா இந்த 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 ஏரியா பார்க்கணும். ஹெடர் சும்மா நாம நேற்று மாதிரி அப்படி வச்சிடக்கூடாது. ஸோ இது போட வேண்டிய எலிமெண்ட், இதுதான் நாம வைக்க வேண்டிய கம்போனன்ட். ஸோ இதை நாம இம்போர்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆயிரும். ரைட். நாம அதை முடிச்சுடுறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு அங்க ஹெடர் கம்போனன்ட் ஓகே, ஹெடர் ஓகே, அப்ஜேஎஸ்எக்ஸ் ஓகே. ஓகே, ரன் ஆயிட்டு பார்ப்போம். இன்றைக்கு என்ன? ரைட். ஓகே, ஹோட்டலோட ஆயில் முடிக்கல. ரைட். ஓகே, செட். பிரச்சனை இல்லை. வெல்கம் டு ஒர்க்கர்ஸ் அகாடமி. இந்த சரி. இப்போ நமக்கு தேவையானது விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான கன்செப்ட் ஹெடர்ன்ற இந்த ஏரியா. ஓகே. இப்ப இதுல எனக்கு தேவையான கன்செப்ட் என்னன்னு சொன்னா, சிம்பிளா இந்த டிசைன், இந்த இந்த துண்டு, இப்ப எங்களுக்கு இந்த அப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற இந்த துண்டை நான் டிசைன் பண்ணேன். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, சிம்பிளா நாம எஸ்ஆர்சியில நாம ஒரு வேலை செய்யலாம். ரைட். என்னது? சிஎஸ்எஸ் எழுதுறது. இப்ப நாம சிஎஸ்எஸ் தான் இப்ப அடுத்தது யூஸ் பண்ண போறோம். ஸோ சிஎஸ்எஸ்ன்றதை எழுத போறோம். ஸோ சிஎஸ்எஸ்ன்றதை எழுதுறேன்னா ஒன்றும் இல்லை, அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. நாம எழுத போற ஏரியா வந்து எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா, லைக் இந்த இடத்துல இந்த கம்பவுண்ட்ஸ் இந்த எஸ்ஆர்சியில எஸ்ஆர்சிக்குள்ள தேவையில்லை, நார்மலா எஸ்ஆர்சியில நாம வந்து வேணுமெண்டா சிஎஸ்எஸ் இப்போதைக்கு ரஃப் ஆலிக்க. ரைட். ஸோ ஹெடர் டாட் சிஎஸ்எஸ். ஸோ ஹெடர் டாட் சிஎஸ்எஸ் எழுதியாச்சு. ஸோ இந்த ஹெடர் டாட் சிஎஸ்எஸ்ல இந்த பாடி தனியாக எனக்கு இந்த ஹெடர் துண்டு தனியாக வரும்ன்றதுக்காக நான் இப்போதைக்கு ஒரு ஹெடருக்கு, அதாவது ஹெடர்ன்றா என்ன? இந்த துண்டுக்கு, ரைட், இந்த இந்த ஏரியாக்கு, இந்த ஹெடர் என்ற ஏரியாக்கு, அது இந்த டிவிஷன் ஹெடர் என்ற சிஎஸ்எஸ்க்கு இந்த டிவிஷனுக்கு
அல்லது இந்த டிவிஷனை ஹெடர்ன்றே போட்டு விடுவோம் எலிமெண்டா. அது பெட்டர், மச் பெட்டர். ஸோ ஹெடர். ஓகே, அப்போ ஹெடர் என்ற இந்த ஏரியா, அப்போ நாம இங்க வந்து ஹெடர் என்ற எலிமெண்ட் வடிவமைக்கணும். இது ஹெடர் என்ற எலிமெண்ட் உள்ளுக்கு இருக்குது HTML எலிமெண்ட். இது ஹெடர் என்ற கம்போனன்ட். சரியான ஹெடர் சிஎஸ்ல நாம ஹெடர் எழுதியிருக்கோம். பேசிக்கா சொன்னா இந்த ஹெடர்ன்றதுக்கு என்ன எழுத போறோம்னு சொன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். மேபி லைக் ஒரு ப்ளூ மாதிரி, மேபி நேவி, ரைட். ஸோ நேவி கொடுக்குறோம். ஓகே, அண்ட் தென் கலர், டெக்ஸ்ட் கலர் இப்போ பிளாக்கா இருக்குது. அப்போ நாம அதை ஒயிட்டா மாத்திடுவோம். வேண்டாம், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கல தெரியும் தானே நீ. ஸோ ஒயிட். ஓகே, அண்ட் தென் ஒரு பேடிங் கொடுப்போம். நார்மலாக கண்டென்ட்டுகளுக்கு இடையிலான இடைவெளி. ஸோ ஒரு 20 px. ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஹெடர் சிஎஸ்எஸ்ல எழுதியாச்சு. ஹெடர் சிஎஸ்எஸ்ல எழுதியாச்சு. நம்ம இப்போ இங்க அந்த சேஞ்சை பார்க்கணும். இந்த சேஞ்சை பார்க்கணும். ஸோ அதுக்கு நாம இந்த சிஎஸ்எஸ் இந்த ஹெடர் ஜேஎஸ் கன்செப்ட்ல இருக்கிற கம்போனண்ட்டை நாம எங்க இம்போர்ட் பண்ணணும்? எங்க இம்போர்ட் பண்ணணும்? ஸோ இது அப்ஜேஎஸ்க்கு சொல்லுது. ஸோ நாம அப்ஜேஎஸ்க்குள்ள எங்க ஹெடருக்குரிய கம்போனண்ட்டை கொண்டு வரோம்? சரி, நான் சும்மா இங்க இம்போர்ட் பண்ணி காட்டுறேன் நார்மலா. ரைட், கணக்கு யோசிக்க வேணாம். ஸோ சிம்பிளா சொன்னோம்னு சொன்னா எங்களுக்கு சிஎஸ்எஸ். ஓ மை காட். ஸோ இதுல ஜிஎஸ்எக்ஸ் கம்போனன்ட் எடுக்கல. சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இதுக்கு நடுவுல இதுக்கு முன்னாடி எனக்கு கேள்வி, லைக் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங்ன்ற டாபிக்கை பற்றி ஆம், என்ன நினைக்கிறீங்க? லைக் இம்பார்ட்டண்டா என்ன ஆக்சுவலி? ஏன் எப்பப்பெல்லாம் இம்போர்ட் தேவைப்படும், எப்பப்பெல்லாம் எக்ஸ்போர்ட் தேவைப்படும்? இம்போர்ட்ன்றது எப்பப்பெல்லாம் தேவைப்படும்? எனிவன்? லைக் இம்போர்ட் எதெல்லாம் நாம பண்ணுவோம், எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்? இம்போர்ட் எப்பப்பெல்லாம் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் எப்பப்பெல்லாம் பண்ணுவோம்? இருக்கிறாக்கள் யாராவது ஒரு ஆக்கள்? என்னடா இருக்கிறாக்கள் யாராவது சொல்லுங்க. தௌஷிக், அதிஷா, ரெஜான், வளர்மதி, வாணி, யாராச்சும் நேரடியா சொல்ல முடியாது, என்ன கமனா சொல்ல முடியாது, இதுல சொல்லுங்க. ஓகே, இம்போர்ட் இன்னொரு இடத்துல இருந்து நமக்கு தேவைப்படும் போது, ஓகே, என்னென்ன எது எதுக்கெல்லாம் அப்ப இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன எல்லாம் உங்களுக்கு தெரியும்? எது எதெல்லாம் நாம இம்போர்ட் பண்ணலாம்? எது எதெல்லாம் நாம இம்போர்ட் பண்ணலாம்? எது எதெல்லாம் நாம இம்போர்ட் பண்ணலாம்? ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க, பிறகு அப்படி விட்டுட்டீங்க. பாப்போம். ஓகே, ரைட், குட், பாப்போம். ஓகே, ரியாக்ட் எலிமெண்ட், இன்னொரு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல், இமேஜ், சரி. ஓகே, வேற? குட், குட். ஓகே, மிச்சாக்கள் ஒரு ஆள்கிட்ட இருந்து பதில் வருது, மிச்சாக்கள் இருந்து பதில் இல்லை. ஏன் நான் இப்ப சொன்னேன்னு சொன்னா, இப்ப இதுல நான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத வந்தேன். அதுக்கு முன்னாடி தான் எனக்கு தோணுச்சு, நாம header.css எழுதியிருக்கேன், சும்மா எழுதியிருக்கேன். இப்படி எத்தனை சிஎஸ்எஸ் எழுத வேண்டி வரும்? ஏன்னா இப்ப கம்போனன்ட்ஸ் ஒரு விஷயத்துக்குள்ள எழுதிக்கிற மாதிரி, அசட்ஸ்ன்றதுக்குள்ள நாம ஒரு விஷயம் எழுதிக்கிற மாதிரி, இந்த header.css நாம ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ண தானே வேணும். ஸோ இந்த ஹெடர் சிஎஸ்எஸ்ன்றது ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சரியில்லை. ரைட். ஸோ அப்போ இந்த ஹெடர் சிஎஸ்எஸ் நான் ஒழுங்கமைக்கணும். அப்போ இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நாம ஒருக்கா சரி செஞ்சாகணும். ஸோ அப்போ முதல் விஷயம், நம்ம சிஎஸ்எஸ் ஒரு விஷயத்தை செய்யறோம்னு சொன்னா அதையும் ஒரு ஃபோல்டருக்குள்ள போறது பெட்டர். ரைட். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, எங்கள்கிட்ட இந்த எஸ்ஆர்ஜின்னு ஒரு ஆள் ஏற்கனவே இருக்கு, அதுல நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், ஸ்டைல்ஸ் சொல்லி. ஸ்டைல்ஸ். ஸோ ஸ்டைல்ஸுக்குள்ள இந்த ஹெடர் இதை தூக்கி நான் போட்டுறேன்.
ஓப்பன்ல இருக்கு. எஸ் மூவ். ஓகே, இப்போ ஹெடர் டாட் சிஎஸ்எஸ் இங்க இருக்காரு. அப்போ ஈஸி ப்ரொசீஜர் எங்களுக்கு என்னன்னு சொன்னா எங்களால நேவிகேட் பண்ண முடியும் நார்மலா. இப்போ ரைட், இப்போ பேசிக்கான விஷயம் என்னன்னு சொன்னா இம்போர்ட் பண்ணணும். டபுள் கொட்டேஷன் டாட் ஸ்லாஷ் ஸ்டைல்ஸ், ரைட், அண்ட் அதுக்குள்ள இருக்கிற ஹெடர் சிஎஸ்எஸ். ஸோ இப்போ பேசிக்கான கன்செப்ட் இந்த அளவு விஷயம். ஆனா இதை நாம ஆப்ல போடுறதை விட அந்த ஹெடருக்குரிய கம்போனண்ட்ல போடுறதே பெட்டர், மச் பெட்டர். சேவ் பண்றோம், சேவ் பண்றோம். ரைட், இப்போ எங்கள்கிட்ட ஓகே ஓகே எஸ்ஆர்சி கம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூ பாப்போம். ரைட், ஓகே, டொட்ல ஒரு இஷ்யூ காட்டுது. என்ன இஷ்யூ? சரி, ஓகே, நான் தான் இந்த வேலை பார்த்துருக்கேன். ஓகே, அது அது ஓகே, சரியான எரர் தான். என்ன நடந்திருக்குன்னா இப்போ முதல் மாத்தும் போது சரியா வந்தது தானே. லைக் என்ன சொல்றது, ஹெடர் ஜே ஆப்ல இருக்கும்போது சரியா வேலை செஞ்சது அந்த சிஎஸ்எஸ் கனெக்ஷன். இங்க இருக்கும்போது வேலை செய்யலை. இப்ப சர்வ் பண்ணோட எரர் காட்டுது. ஆறுக்காவது கெஸிங் இந்த டொட்ல தான், இந்த டொட்ல தான் கெஸிங். பார்ப்போம். திருப்பியும் போய் அதே எடுத்து கொண்டு போறேன். கட் பண்ணிட்டேன், ஹெடர்ல இருந்து ஆப்புக்கு கொண்டு போயிட்டேன். இப்ப இங்க பேஸ்ட் பண்ணேன். ரைட், ஸோ இப்ப இந்த இடத்துல நார்மலா இந்த ஏரியால காட்டப்படுற ஏரியா பார்ப்போம். இங்க ஓ, அவ்வளவு ஒரே எரர் தான் திரும்ப திருப்ப காட்டியிருக்கு. ஓகே, இப்போ அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த எரர் இருந்திருக்குது. ரைட், சரி, ஓகே. ஸோ அப்ப அந்த எரருக்கான அர்த்தம் என்ன? ஸோ இப்போ நான் கொண்டதால சரியாயிட்டு. இப்போ இதே எரர் எனக்கு இதே சிஎஸ்எஸ் ஃபைல் எனக்கு இங்க இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? ஹெடருக்குள்ளே இருக்கணும். நான் இங்க போட்டுட்டு சேவ் பண்ண உடனே பாருங்க, நான் சேவ் பண்ணல இன்னும். சரி, நான் அடியில் வருதன். சேவ் பண்ண உடனே எரர். என்ன எரர்? எனிவன் பாப்போம். இந்த ஆப் வெளியே இருக்கு. ஸோ டாட், ஒரு டாட் போதும். இதுக்கு ரெண்டு, இது ரைட், வெரி குட். ஆ, சந்தோஷம். ஸோ அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா இந்த இந்த ஹெடர் சிஎஸ்எஸ்ன்றது ஆப்ல இருக்கும்போது ஓகே வேலை செஞ்சது. ஏனண்டா ஆப்ல இருந்து பாருங்க, இந்த இடத்துல இருந்து பாருங்க, அப் சிஎஸ்எஸ் ஸ்டைல அக்சஸ் பண்றதுக்கு ஆப்ல இருந்து ஸ்டைலுக்குள்ள போய் ஸ்டைல்ல இருந்து ஹெடருக்கு வந்தா சரி, ஓகே, முடிச்சு. அப்ப அந்த வேலை சரி, டொட் கம்போன சாரி, இந்த டாட் ஸ்டைல்ஸ் ஹெடர் வந்துச்சு. ஆனா இப்ப இந்த ஹெடருக்குள்ள இருந்து சிஎஸ்எஸ் ஃபைல் அக்சஸ் பண்றது எப்படி? ஹெடர்ல இருந்து கம்போனண்ட்டுக்குள்ள வெளியால போய் பிறகு ஸ்டைல்ஸுக்குள்ள வந்து பிறகுதான் ஹெடர். அப்ப ரெண்டு தடவை வெளியால போகணும். அப்படின்னா ஒரு டாட் இல்ல, ரெண்டு டாட். இப்ப சேவ் பண்றோம். ஆக்சுவலி ஓகே, கிளியர். ஸோ இப்போ நாம போறோம். வந்துட்டு ஒரு சிஎஸ்எஸ்க்கு போராட ஒன்று இருக்குன்னு ஆரம்பத்துல ஒழுங்கப்படுத்துற பேர்லையும் எரர்கள் வர வைக்கிற பேர்லையும் இப்படி போராட்டம் நடக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா மாறிடும் நீங்க எல்லாம் விளங்கி கொண்ட பிறகு. பட் ஆக்சுவலி இப்ப என்ன நடந்திருக்குது, நாம ஒரு ஸ்டைல வச்சிருக்கோம். அப்ப எங்கெங்க என்னென்ன போட்டா அப்ப இதை வந்து நாம ஆப்ல போட்டா பிரச்சனை இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ரைட், சிம்பிளா நாம சொன்னா ரைட், இப்ப இந்த ரெண்டு டோட்டை தூக்கிடுறேன், சேவ் பண்றேன். இப்பயும் ஓகே தான். ஆனா என்ன, அது கொஞ்சம் மெஸ்ஸப்பா சில டைம் இருக்கலாம். அதனால அதற்குரியதை அதுக்குள்ளே போட்டுட்டா பிரச்சனை இல்லைன்றதுக்காக நாம என்ன செய்யறோம், அங்க போட்டுட்டு நான் இதுக்குரிய அக்சஸிங் அந்த ரூட்டை சரியா கொடுக்கணும். அதுக்காக தான். உங்களுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாட்டி பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு டாட் கொடுக்கும்போது வரல, இப்படி கொடுக்கும்போது ஹெடர் ஜேஎஸ்எக்ஸ் மட்டும் தான் காட்டுதுன்னா அப்ப ரெண்டு டாட் கொடுத்தது பாருங்க, இப்ப வழியால இருக்கிறதெல்லாம் காட்டும். ஸோ அதுல ஸ்டைல்ஸ்ல தென் ஹெடர். ரைட், அப்ப நாம வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு இந்த விஷயம் சரி. ஸோ அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா இப்படித்தான் நம்ம சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்றோம். என்னன்னா நான் கேட்டாக்கள் முதல் இம்போர்ட் பண்றது எது என்று அப்ப கூட ரியாக்ட் எலிமெண்ட் சொன்னீங்க, இமேஜ் சொன்னீங்க, சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்றது சொல்லவே இல்லை. ரைட், ஸோ அப்போ பேசிக்கா சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ற இந்த கன்செப்ட் சிஎஸ்எஸ் வந்து ஸோ சில டைம் நாம வந்து என்ன செய்யணும்,
இந்த விஷயங்களை நம்ம சில டைம் ரியாக்ட் சிஎஸ்எஸ்ல எழுதும்போது ஏதாவது மாறாட்டி நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரியாக்ட் ஆட்டோமேட்டிக்கா ஹாட் ரீலோட் பண்ணாது. சில கண்டென்ட் சேஞ்ச் ஆகும்போது ஓகே, இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸுகளை சில டைம் ஹாட் ரீலோட் பண்ணாது. பட் அந்த டைம் நீங்க ரீலோட் பண்ணி பார்க்கணும். ரைட், அப்ப பேசிக்கான விஷயம் சரி. இது இமேஜும் சிஎஸ்எஸும் கனெக்ட் பண்ற விதம். சரி, அப்படியே எங்களோட லாஜிக் சொன்ன மாதிரி மற்ற விஷயம் இன்னொன்று இருக்கு. என்னது? என்னது? இமேஜஸ். ஸோ நாம இப்போ ஒரு கீழே ஒரு இமேஜ் போட போறோம் இப்போ. ஸோ ஒரு இமேஜ் ஒன்று போட போறோம் இப்போ. சிம்பிளா சொன்னோம்னா இமேஜ் ஒன்று போட போறோம் இப்போ. இந்த இடத்துல நாம இமேஜ் ஒன்று போட போறோம். ஸோ வளமே இமேஜ் இருந்தா நம்ம அசட்ஸுக்குலாம் கொண்டு போய் போடுவோம். அசட்ஸுக்குலாம் எனக்கு இப்படி ஹீரோ, ரியாக்ட், இப்படி போட்டோஸா போடுறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் அசட்டுக்குள்ள இமேஜஸ் போடுறேன். ஸோ இமேஜஸ் போட்டுட்டா பேசிக் ஒரு 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 ப்ராப்பர் வே. ரைட், நான் இமேஜஸ்க்குள்ளே இவ்வளோத்தையும் தூக்கி போடுறேன். மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. மூவ். ரைட், இப்போ அசட்ஸுக்குள்ள இமேஜஸுக்குள்ள கொஞ்சம் போட்டோஸ் இருக்கு. நான் இதுல இந்த போட்டோவே இம்போர்ட் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் இம்போர்ட் பண்ண போறேன்னு வைப்போம், யூஸ் பண்ண போறேன்னு வைப்போம். ஸோ அதை எப்படி இன்சர்ட் பண்றது? ரைட், அதே தான் ஹெடர் துண்டு. லைக் ஓகே, ஸோ ஹெடருக்குள்ள H1க்கு கீழே எனக்கு ஒரு இமேஜ் வேணும். யூ நோ தட் இமேஜ் என்ன? IMG SRC. ரைட், எஸ்ஆர்சினோட ஒரு உங்களுக்கு ஒரு வேல்யூ வரப்போகுது. பேசிக்கான கன்செப்ட் ஒரு வேல்யூ. ஸோ இப்போ எனக்கு அது தேவை. எப்படி ஒரு ஃபோட்டோ வேணா ப்ராப்பர் வே நாம அதுக்கு ஒரு வேரியபிளாக கிரியேட் பண்ணி விட்டுறது. ஸோ நான் இம்போர்ட் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் வேணாம், என்ன பேர்? லோகோ என்ன? அப்போ ஹீரோ லோகோ அப்படின்னு ஒரு ஃபோட்டோ உண்டு. ஹீரோ லோகோன்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஃப்ரம் எங்க இருந்துன்னு சொன்னா டாட் டாட் ஸ்லாஷ் எங்க அசட்ஸுக்குள்ள இமேஜஸுக்குள்ள ஹீரோ பிஎன்ஜி போட்டு. ஸோ இப்போ ஹீரோ லோகோ என்று சொன்னாலே இந்த இமேஜை அவருக்கு தெரியும். இப்போ நான் இதை டபுள் பொடிஷன் கொடுக்க தேவையில்லை. இப்படி பிராக்கெட்டுக்குள்ள கேர்லி பிரேசர் கொடுத்தா அந்த ஆளை கொடுத்தா சரி. ஹீரோ லோகோ இப்படின்னு கொடுத்துட்டு தென் இந்த போட்டோ ஒருவேளை லோட் ஆகாட்டி ஹீரோ லோகோ அப்படின்னு வசனம் கொண்டு வரணும் அப்படின்னு கொடுக்குறேன். தென் இது வித் கொடுக்குறேன். மேபி லைக் ஒரு 100 px. தென் ஹைட் கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம வேரியபிள் அப்படி எழுதுறதால அப்படி வருது. ரைட், ஸோ திஸ் திங் ஆக்சுவலி இப்போ இமேஜ் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு இமேஜ் இந்த ஹெடருக்குள்ளேயே வந்திருக்குது. அது இன்னொரு ஹீரோ செக்ஷனாக வந்தால் போடலாம். ஸோ இதில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு, அவ்வளோதான். இந்த ஃபோட்டோவை நம்ம தனியாக இன்னொரு செக்ஷனாக இன்னொரு கம்போனண்டாக கிரியேட் பண்ணி அதில் போடலாம். பட் நான் இப்போதைக்கு ஜஸ்ட் அந்த அந்த கன்செப்டை சொல்லி காட்டுறதுக்காக இதில் செஞ்சுருக்கேன். அப்போ H1 ஒரு ஹேடிங் இமேஜ். இப்போ வேணுமெண்டா நான் இந்த விஷயத்தை அப்படியே கட் பண்ணிட்டு நாம என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு புது கம்போனன்ட் கிரியேட் பண்ணலாம். ரைட், கம்போனன்ட்ஸுக்குள்ளேயே ஒரு நியூ கம்போனன்ட், நியூ ஷீட். ரைட், ஸோ ஹீரோ JSX கிரியேட் பண்றேன். ஸோ RFC கம்போனன்ட் கிரியேட் பண்றேன். அண்ட் இது தேவையில்லை. அண்ட் டிவிஷனுக்குள்ள எனக்கு ஒரு போட்டோ வந்தா காணும். இந்த ஹீரோ லோகோன்ற ஹெடர் கன்செப்டுக்கு தான் இதை அப்படியே கட் பண்ணி இங்க போறேன். இங்க இப்போ டபுள் டாட் ட்ரிபிள் டாட் தேவையில்லைன்னு யோசிக்கணும். ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்கு எனக்கு கம்போனன்ட்ஸ்ல இருந்து. ஸோ அப்போ அந்த பாத்வே ஓகே தான். ஸோ இவர் ஓகே, இவர் ஓகே. ரைட், இப்போ FJSX எனக்கு ஹெடரோட சேர்த்து இனி அடுத்தாலையும் காட்டணும். அப்போ என்னது? ஹீரோ. சிம்பிள், முடிஞ்சது. இப்போ நாம நார்மலா காய்ச்சோம்னு சொன்னோம். ஸோ இது மேல இது ஹீரோ செக்ஷன் இருக்கும். இனி இதை சென்டர் பண்ணலாம். அது இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். பட் திஸ் திங் ஆக்சுவலி நம்ம கதைச்சிருக்கிற இந்த விஷயம். ரைட், அப்போ நாம இந்த CSS கனெக்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது, இமேஜஸ் போடுறது, அந்த கம்போனன்ட்ஸ்ல கொண்டு வந்து கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல நான் இன்றைக்கு ஷோர்ட்டா தான் முடிச்சிருக்கேன். நாளைக்கு நாம டீப்பா இன்னும் போவோம். பட் அதுக்கு முன்னாடி தயவு செய்து கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண பாருங்க. விளங்காத விஷயங்களை கேட்க பாருங்க. ஃபுல்லா இருக்கா பார்க்க பாருங்க. ஸோ திஸ் திங் லைக் இன்றைக்கு இவ்வளவு தான். யாருக்காவது ஏதாவது விளங்காமல இருக்கா? இல்ல இப்ப வரைக்கும் பார்த்த இந்த அளவு விஷயமும் முதல் கிளியரா என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எங்க ஃப்ளோ ஆகுது, என்னென்னு கனெக்ட் ஆகுதுன்ற இந்த அளவு விஷயமும் கிளியரா? ரிஜோன், வளர்மதி, வாணி, அதீஷா, லௌஷிக், கிளியரா? அவ்வளவு கிளியரா இல்லையான்னு சொன்னீங்களான்றாலும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் எனக்கு ஐடியாக்கள் எடுக்கிறதுக்கு. ஆஸ்கிங். அதீஷா ஓகே, வளர்மதி ஓகே,
மெட்டீரியல் யூஐ. ஓகே, மெட்டீரியல் யூஐ கட்டாயம் நான் ட்ரை பண்றேன். ஆனா எங்கட சிலபஸுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு போட்டடிச்சா லைக் எல்லாமே போயிடும், டைம் போயிடும். அடுத்த விஷயம், ஆல்ரெடி நாம வேற லேட் பண்ணிட்டோம் இந்த கோர்ஸை முடிக்க, அதுக்காகத்தான். பட் ஆக்சுவலி நாம ரியாக்டுக்குன்னு தனியா ஒர்க் ஷாப் செய்வோம் லெவல் 5ல. அப்ப கட்டாயம் நான் ரியாக்டுக்குன்னு தனியா இந்த விஷயத்தை பார்ப்பேன், ஷூர். சரியா? இப்போதைக்கு நம்ம இங்க பூட் ஸ்ட்ராப்போட நாம ரியாக்ட் போவோம். ஏன்னா நம்மளோட டார்கெட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் கனெக்ட் பண்ணி ஒரு ஆப்பா ரெடி பண்றது. ஸோ அதனால கட்டாயம் நான் அதை செய்வோம். சரியா? ரிஜோன் கிளியரா அமைதியா ஏற்படுது. எக்ஸ்போர்ட் பண்றதுன்றது நாம எக்ஸ்போர்ட் பண்ண தேவையில்லை. நாம ஒவ்வொரு கம்போனண்ட்லயும் எழுதுறோம் இல்லையா, இதுலயே ஃபங்க்ஷன், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன், அல்லது கீழே ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கீழே எழுதுறோம், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஹெடர் அப்படின்னு. அதுதான் எக்ஸ்போர்ட் கன்செப்ட் ஆக்சுவலி. ஒரு நாம ஒரு கம்போனண்ட் அதை ஆக்கி விடுறோம் மாதிரி. கிளியரா? கைஸ், புரிஞ்சுதா? எங்க ரிஜோன்ட சத்தத்தையே காணல, இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஓகேயா? சரி, அப்ப இந்த செஷனை இப்போதைக்கு முடிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் டீப்பா இந்த டே 3க்குரிய விஷயங்கள் இன்னும் இருக்குது, அதுகளையும் பார்த்து டே 3க்கு இதை முடிச்சுட்டு நான் மிச்சத்தை கையெழுலாம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். நாளைக்கு சந்திப்போம். அண்ட் தென் டேக் கேர். பை. ஹேவ் அ குட் நைட். யூ கேன் லீவ். த கிளாஸ் இஸ் ஓவர்.